ஹலோ கைஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ். இது வந்து வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஒன், when is the central excise day celebrated every year in India? ஆன்சர் பார்த்தீங்கன்னா February 24. அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, மத்திய கலால் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. த டே இஸ் பீயிங் செலிப்ரேட்டட் டு ஆனர் த சர்வீஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம் டு த கண்ட்ரி. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த சிபக் வாரியம், அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அந்த வாரியத்தோட சேவையை பாராட்டுறதுக்காக, கௌரவப்படுத்துறதுக்காக இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க February 24. Next, what is the theme for World Health Day 2020? 2020 ஓட World Health Day தீம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ், அதாவது செவிலியர் மற்றும் மருத்துவச்சிகள் ஆதரவளிப்பது. வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் April 7. எப்போ? April 7 வேர்ல்டு ஹெல்த் டே. 2020 தீம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ். 2020 வந்து WHO இயர் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இவங்க COVID-19 இவங்களோட சப்போர்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இது வந்து WHO 2020 இயர் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், த டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே which is celebrated on எப்பன்னு பார்த்தீங்கன்னா April 2. அதாவது வயது வந்தோருக்கான மாற்றம் தீம் பார்த்தீங்கன்னா வயது வந்தோருக்கான மாற்றம், டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். அதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேவோட தீம். என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 2. According to United Nations, the theme of the 2020 World Autism Awareness Day is the transition to adulthood. உலக ஆட்டிசியம் விழிப்புணர்வு தினம். Next, World Meteorological Day is celebrated on 23rd March of every year. World Meteorological Day, அதாவது உலக வானிலை தினம் 23rd March செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2020 தீம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அண்ட் வாட்டர், காலநிலை மற்றும் நீர். இது எப்போத்திலிருந்து கொண்டாடுறான்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் 1961 த ஜெனீவா ஹெட்குவார்ட்டர்ட் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவா. 1961 வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே வந்து கொண்டாடுறாங்க வித் யூனிக்யூ தீம். ஒவ்வொரு இயர் வந்து ஒவ்வொரு தீம். கிளைமேட் அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 2020 தீம். ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஜெனீவா. நெக்ஸ்ட், நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம் February 28. நேஷ்னல் சயின்ஸ் டே February 28 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே எதுக்காக February 28 செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் எஃபெக்ட் அன்றைக்கி தான் வந்து டிஸ்கவர் பண்ணார். ராமன் விளைவு, அதை வந்து அதாவது ராமன் தான் வந்து கண்டுபிடிச்சார், சார் CV ராமன். அதை கண்டுபிடிச்சதுக்கு நினைவாக அன்றைக்கி வந்து February 28 கொண்டாடுறோம். நோபல் ப்ரைஸ் 1913 கிடைச்சது ராமன் எஃபெக்ட்டுக்காக. ஓகே, தீம் பார்த்தீங்கன்னா 2020 நேஷ்னல் சயின்ஸ் டேவோட தீம் உமன் இன் சயின்ஸ். இந்த டேஸ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான டேஸ் இதெல்லாம். ஓகே, தீம் பார்த்தீங்கன்னா உமன் இன் சயின்ஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் May 31? May 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, உலக புகையிலை இல்லை நாள் வந்து கொண்டாடுறோம் May 31. The main objective of celebrating the day is to protect youth from industry manipulation and to prevent them from tobacco and nicotine use. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை அதாவது போதையிலிருந்து டொபாக்கோ நிக்கோட்டின் அந்த யூஸ்லேருந்து வெளிக்கொண்டதுக்கான ஒரு
விழிப்புணர்வு தான் வந்து இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. நெக்ஸ்ட், பிரவாசி பாரதிய திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். இட் commemorates the return of Mahatma Gandhi from South Africa to India. பிரவாசி பாரதிய திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா January 9. பிரவாசி பாரதி திவாஸ் அதாவது இது எதுக்காக கொண்டாடுன்னு பார்த்தீங்கன்னா டு மார்க் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி இன் இந்தியாஸ் டெவலப்மெண்ட். அதாவது ஃபாரினில் இருக்கிற நம்ம இந்திய சமூகத்தின் பங்கு, ஃபாரினில் இருக்கிற இந்தியன் சொசைட்டியோட பங்கை குறிக்கும் வகையில் வந்து இந்த டேவை நம்ம கொண்டாடுறோம். இது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி January 9, 1915 சவுத் ஆஃப்ரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து வருவார். இதை நினைவுபடுத்துறதுக்காக January 9 வந்து கொண்டாடுறோம். இந்த ஈவெண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எவ்ரி இயராக வந்து கொண்டாடுறாங்க. 2003 இதை கொண்டாடிட்டு வராங்க. பிரவாசி பாரதிய திவாஸ். நெக்ஸ்ட், July 29 is celebrated as a Global Tiger Day, celebrated across the world every year. The slogan of Tiger Day 2020 is என்னன்னு பார்த்தீங்கன்னா their survival is in our hands. உலகளாவிய புலி தினம் அப்படி இல்லைன்னா உலக புலி தினம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். July 29 வந்து கொண்டாடுறாங்க. அதோட தீம் பார்த்தீங்கன்னா their slogan is in our hands, புவி பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு. ஓகே. Global Tiger Day, often called International Tiger Day, is an annual celebration to raise awareness for tiger conservation, held annually on 29th July. எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 2010 கொண்டாட்டு வராங்க. ஃபஸ்ட்டு எங்கே கொண்டாடுன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டைகர் சமிட், அதில் தான் வந்து இதுக்கான தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டைகர் சமிட். நெக்ஸ்ட், த டெத் ஆனிவர்சரி ஆஃப் former Indian Prime Minister Rajiv Gandhi is observed across the country as Anti-Terrorism Day. On which date? May 21. அதாவது பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வந்து கொல்லப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக வந்து May 21 கொண்டாடுறோம். Anti-Terrorism Day on the same day 1991 he was assassinated at ஸ்ரீபெரும்புத்தூர். எங்கே கொல்லப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் 1991 எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் போயிருந்தப்போ ராஜீவ் காந்தி வாஸ் த யங்கஸ்ட் எவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வென் he took over as the 6th பிரைம் மினிஸ்டர் அட் த ஏஜ் ஆஃப் 40. ராஜீவ் காந்தி எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனான்னு பார்த்தீங்கன்னா 40 ஏஜில், யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எவர். அதுக்கப்புறம் இவங்க வந்து 6th பிரைம் மினிஸ்டர். ஓகே. பயங்கரவாத எதிர்ப்பு தினம். நெக்ஸ்ட், வென் இஸ் வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே அப்சர்வ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு? August 19. உலக மனிதாபிமான தினம். எவ்ரி இயர் August 19 observed as the World Humanitarian Day by the United Nations to commemorate humanitarian workers killed and injured in the course of their work. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா யூஎன்ஓவில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் பணியின் போது கொல்லப்பட்டதுக்கும் அவங்கள நினைவு கூறத்துக்கும் வந்து இந்த டேவை அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், வென் இஸ் வேர்ல்டு பிலாசபி டே அப்சர்வ்டு பை யுனெஸ்கோ எவ்ரி இயர்? பிலாசபி டே உலக தத்துவ தினம் 3rd Thursday of November. ஓகே. UNESCO General Conference proclaimed that World Philosophy Day would be celebrated on every 3rd Thursday of November. UNESCO வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், International Literacy Day is observed on உலக கல்வி அறிவு தினம் September 8 செலிப்ரேட் பண்ணுறோம். The International Literacy Day was observed on September 8 every year across the world. First International Literacy Day was declared at the UNESCO General Conference. எப்போ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணாங்கன்னா யுனெஸ்கோ ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் 1966 டிக்ளேர் பண்ணாங்க. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா
லிட்ரஸி, அதாவது இண்டிவிஜுவல்ஸுக்கு லிட்ரஸி படிப்பு வந்து கல்வி அறிவு எவ்வளோ முக்கியம் அதை வந்து இது சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் 13th World AIDS Day observed on December 1 every year. The theme of the World AIDS Day in 2020 was Ending the HIV AIDS Epidemic, Resilience and Impact அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேர்ல்டு எய்ட்ஸ் டே December 1. இது கூட டிஎன்பிசியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருதல், பின்னடைவு மற்றும் அதனுடைய தாக்கம், ரீசைலன்ஸ் அண்ட் இம்பேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ராஜீவ் காந்திஸ் பர்த்டே செலப்ரேட்டட் ஆன் 20 August ஆஸ் ஏ. ராஜீவ் காந்தி பர்த்டே வந்து 20 August. அதை எப்படி செலப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சத்பாவனா திவாஸ் இஸ் செலப்ரேட்டட் observed on 20 August every year to commemorate the birth anniversary of youngster Prime Minister ராஜீவ் காந்தி நினைவு கூறத்துக்காக 20 August எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா சத்பாவனா திவாஸ் வந்து கொண்டாடும். நெக்ஸ்ட் விச் டே செலப்ரேட்டட் ஆஸ் ஏ ஃபுட் டே பார்த்தீங்கன்னா October 16 செலப்ரேட் பண்ணுறோம். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வேர்ல்டு ஃபுட் டே இஸ் அன் இன்டர்நேஷ்னல் டே celebrated every year worldwide on 16th October to remember the date of founding of the United Nations Food and Agriculture Organization 1945. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு நிறுவிய தேதி, அந்த தேதி வந்து நினைவு கூறத்துக்காக இது வேர்ல்டு ஃபுட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1945 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் February 13 is celebrated as World Radio Day, தேசிய வானிலை தினம், தேசிய காணொளி தினம். World Radio Day is an international day celebrated on 13th February. The day was decided by UNESCO on 3rd November 2011 during its 36th conference. எப்போத்துலேருந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 3rd நவம்பர்லேருந்து யுனெஸ்கோ தான் ஃபஸ்ட்டு இதை வந்து டிசைட் பண்ணாங்க 36th கான்ஃபரன்ஸில். நேஷ்னல் பஞ்சாயத்தி திவாஸ் இஸ் செலப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன். நேஷ்னல் பஞ்சாயத்தி திவாஸ் பார்த்தீங்கன்னா April 24 செலப்ரேட் பண்ணுறோம். தேசிய உள்ளாட்சி சுயராஜ்ய தினம். நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே, நேஷ்னல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டே இஸ் த நேஷ்னல் டே ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா செலப்ரேட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் ஆன் 24th April ஆனுவலி. இது யாரால் கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜோட அமைச்சகத்தினால இது வந்து கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் November 19 இஸ் செலப்ரேட்டட் ஆஸ் November 19 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிட்டிசன் டே, நேஷ்னல் இன்டகிரேஷன் டே, வேர்ல்டு டாய்லெட் டே. இது எல்லாமே November 19 வந்து கொண்டாடுறோம். அதாவது இந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் டே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, 3 November 19 பார்த்தீங்கன்னா 3 டே நம்ம கொண்டாடுறோம். வேர்ல்ட் சிட்டிசன் டே, நேஷ்னல் இன்டகிரேஷன் டே, வேர்ல்ட் டாய்லெட் டே. உலக கழிப்பறை நாள். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் யோகா டே செலப்ரேட்டட் ஆன் June 21. இன்டர்நேஷ்னல் யோகா டே நமக்கு தெரியும் June 21 has been celebrated annually on 21st June 2015 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். Following its inception in the United Nations General Assembly in 2014, yoga is a physical, mental and spiritual practice which originated in India. 2014 யோகா யுனைடெட் நேஷன் யோகா பொது அமைப்பில் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து 2015 வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது எதுக்காகனா ஒரு அமைதிக்கான ஒரு முயற்சி தான்.
இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 செலிப்ரேட் பண்ணுறோம். டிசம்பர் 10 இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே கமரேட்ஸ் தி அடாப்டேஷன் ஆஃப் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பை த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி ஆன் டிசம்பர் 10, 1948. அதாவது மனித உரிமைக்கான உலகளாவிய பிரகடனத்தை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டேவை நம்ம கொண்டாடுறோம். எப்போ இது பண்ணாங்கன்னா டிசம்பர் 10, 1948. டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 1948. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.